வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கிட்டு இருக்கிறது சித்தம் தொட்ட சித்தர்கள். அந்த வரிசையில் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி கொஞ்ச நேரம் பேசுவோம். அரவிந்தர் வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் வங்காளத்தில் இப்போ என்ன இருக்கிற கல்கத்தாக்கு பக்கத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் அவர் பிறந்தார். அவரோட அப்பா கிருஷ்ணதன் கோஷ், அம்மா ஸ்வர்ணலதா தேவி. இவங்களுக்கு 3வது மகனாக இவர் பிறந்தார். இவர் கூட பிறந்தது 2 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நல்ல வசதியான குடும்பம். அவங்க அப்பா ஒரு டாக்டர், சர்ஜன், ஒரு சிவில் சர்ஜனாக இருந்தார். நல்ல வசதி, நல்ல வருமானம், நல்ல பேரும் புகழுமாக அவர் வாழ்ந்தார். ஆனால் அவங்க அப்பா எப்படின்னா, இந்திய பண்பாடே வேண்டாம், ஆங்கில நாகரிகப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஆங்கில முறைப்படியே தான் பிள்ளைகளை வளர்த்தாரு. இவங்களுக்கு பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு ஆயா ஒருத்தங்களை போட்டிருந்தாங்க. அவங்களும் ஒரு இங்கிலீஷ் லேடி தான். அவங்க தான் இவங்க குழந்தைகளை 5 பேரையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாம் செய்யணும். இவர் நல்ல இங்கிலீஷில் பேசுகிறதும், இங்கிலீஷ்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேயே, 5 வயசுலேயே அவரை டார்ஜிலிங் ஸ்கூலுக்கு அவங்க அண்ணன்மார் கூட அனுப்பிட்டார். ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அங்கே படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட 7வது வயசுலேயே லண்டனுக்கு போயிட்டார். லண்டனுக்கு இவங்க அப்பா பிள்ளைகள் 3 பேரையும் அனுப்பி அங்கே படிக்கணும் அப்படின்னு. அந்த அடுத்த பையனுக்கு வயசு இன்னும் கொஞ்சம் குறைய இருந்ததுனால அவரை அனுப்பலை. இவருக்கே 7 வயசு தான், அரவிந்தருக்கே. அனுப்பிட்டார். அங்கே இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் இவங்க தங்குறாங்க 3 பேரும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க அண்ணம்மா 2 பேரும் ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க. இவருக்கு அரவிந்தருக்கு வயசு காணாது அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் சேர்த்துக்கல. அப்போ இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அரவிந்தருக்கு வீட்டில் வச்சு படிப்பு சொல்லி கொடுக்காரு. அவர் சரித்திரம், விஞ்ஞானம், இது எல்லாமே, ஃப்ரெஞ்சு மொழி, லத்தீன் மொழி, இந்த மாதிரி எல்லா இதுவும், புவியியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் சொல்லிக் கொடுக்காங்க. அது போக கணக்கு, அப்புறம் இந்த லாங்குவேஜஸ், லத்தீன் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ், இது எல்லாமே அவங்க கணவன் மனைவி 2 பேருமே இவருக்கு சொல்லிக் கொடுக்காங்க. இப்போ இவர் நல்ல இந்த படிப்பு படிக்கிறதுனால இவருக்கு என்ன ஆகுதுன்னா, இவருக்கு ரீடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. படிக்கிறதுல ஏகப்பட்ட ஆர்வம், நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கார் அந்த சின்ன வயசுலேயே. இதை அவங்க ஸ்கூலில், இவங்க அண்ணன்மார் படிக்கிற ஸ்கூல் சென்ட் பால்னு இருக்குது. அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபல் கவனிக்கார். கவனிச்சுட்டு லத்தீன் தெரியும், நல்லா பேசுகிறானோடனே அவனுக்கு கிரேக்க மொழியை நல்லா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவரை தன்னோட ஸ்கூலில் மேல் வகுப்பில் சேர்த்துக்கிட்டாரு அரவிந்தர் அங்கே இருந்து அந்த மொழியில் நல்லா படிக்கார். அதனால் அவர் அந்த கவிஞர்கள், கீட்ஸ், பைரன், அந்த கவிஞர்கள், ஷேக்ஸ்பியர், இது எல்லாமே அவர் ரொம்ப படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்தந்த நூல்களை படிக்கிறது, புக்கை படிக்கிறது அந்தந்த லாங்குவேஜில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இட்டாலி, ஜெர்மன், இப்படி எல்லா மொழிகளையும் அவர் கற்க ஆரம்பிக்கிறாரு. இவரே கவிதை எழுதுகிறாரு. கவிதையெல்லாம் அப்போவே பத்திரிகையில் வெளிவருது. இப்படி அவர் படிச்சிட்ருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக மகன் வரணும் அப்படின்னு இதில் ஐசிஎஸ் படிக்க வைக்கிறாரு. இவருக்கு படிக்கிறாரு, நல்ல முறையில் தேர்வாயிட்டார். கடைசியாக ஒரு குதிரை ஏற்ற பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போகணுன்னு போனால் இவருக்கு உடனே செலக்ட் ஆகிடுவார். ஆனால் இவருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயியாக இருக்குது, பிடிக்கலை. அதனால என்ன பண்ணுறாரு, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாமலே தட்டிடுறாரு. அப்போ அவங்க ஐசிஎஸில் செலக்ட் ஆகலைன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கே இருக்கும்போதே இந்திய விடுதலை போராட்ட குழுக்கள் அவங்க கூட தொடர்பு ஏற்படுது. இந்திய விடுதலை, நம்ம அதில் வரணும், நம்ம நாடு விடுதலை அடையணுங்கிற எண்ணம், நோக்கம் அவர் மனசுக்குள்ளே வருது. இந்த நேரத்தில்
அரவிந்தரோட அப்பாவும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அவர் வந்து லெட்டரில் மூலமாக எழுதும்போது இவருக்கு அந்த எண்ணம் அதிகமாக இருக்குது. இப்படி இவர் 1893 இவர் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறார். அந்த வருஷம் நம்முடைய இந்திய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1893 தான் நம்முடைய மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோ போகிறாரு, யூஎஸ் பிரயாணம் போகிறாரு. அது 2 உலக பிரசித்தி பெற்ற இது. இவர் வந்து விவேகானந்தர் போய் பிரகாசிக்கிற டைம் அது. அங்கே போய் அவர் வந்து நிறைய லெக்சர் கொடுத்து தான் அவர் இந்தியாவினுடைய ஆன்மாவை எழும்ப வச்சார். அதே மாதிரி மகாத்மா காந்தியை வெளிப்பட செஞ்ச தென்னாப்பிரிக்கா பயணமும் 1893. இவங்க 2 மகான்கள் நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இவர் வந்து அரவிந்தர் வந்து இந்தியாவை நோக்கி இழுக்கப்படுறார் 1893. வந்து பரோடா சாம்ராஜ்யத்து ராஜ்யம் இருக்குது. அதில் மகாராஜா கூட சேர்ந்து மகாராஜா வந்து அவரோட இதில் வேலைக்கு நியமிக்கார். ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு கல்லூரியில் பிரின்ஸிபலாக துணை முதல்வராக சேர்றார். இப்போ அவருக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப இவரால் கவரப்படுத்தாங்க. இவருக்கு நல்ல பெயர் கிடைக்கி, இவர் சிறந்த எழுத்தாளர். அதனால் நிறைய பத்திரிகைகளை எழுதுகிறாரு. இந்த நேரத்திலே தான் 1903 இந்த வங்காளத்தை வந்து 2ஆக பிரிக்காங்க. கர்சன் பிரபு வந்து 2ஆக பிரிக்கார். மதவாரியாக பிரித்தோடனே அது பெரிய பிரச்சனையாகி கலாட் ஆகுது. இந்த டைமில் அரவிந்தர் வந்து அரசியலில் நேரடியாக ஈடுபடுத்தார். போராட்டம் நடத்துகிறாரு, எதிர்த்து பேசுகிறாரு, எழுதுகிறாரு. வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு நூல் பத்திரிகை ஆரம்பித்து அதில் வந்து எழுதுகிறாரு. அதுபோக கர்மயோகி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை, தர்மா அப்படின்னு ஒரு வங்காள மொழி பத்திரிகை, இதெல்லாம் இவர் சொந்தமாக நடத்துகிறாரு. அதில் வந்து இவர் நிறைய ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதுகிறாரு. இது எழுதின உடனே அங்கே வந்து ஒரு சிஐடி ஆஃபீஸரை ஒருத்தங்க சுட்டு கொன்றுதாங்க கோர்ட்டில் வச்சு. இவங்க அரவிந்தர் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்களா, அரவிந்தரை தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. இவர் எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்ட்டு ஜெயிலில் வந்து 2 முறை இவர் ஜெயில் போயிட்டு வந்தார். கடுமையான தண்டனை, அடக்குமுறையில் வந்து இவருக்கு சாப்பாடு சரியாக இருக்காது, தூங்குகிற இடம் சரியாக இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கே இருந்தார். அப்போ இவருக்கு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் வெளியே இருக்கும் போலே சில யோக சாதனைகள் செய்ய ஆரம்பித்தார், யோகா படிக்க ஆரம்பித்தார், நிறைய இது செய்ய ஆரம்பித்தார். இது வந்து அரசன் இதில் இருக்கும்போது புத்தகங்கள் நிறைய படித்தார், ஆன்மீக புத்தகங்கள், கீதை, மகாபாரதம், இப்படி நிறைய படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பிக்கும்போது இவரோட மனசுக்குள்ளே அந்த சில தோற்றங்கள் தெரியுது, அதுபோக சில குரல்கள் கேட்கு. இந்த மாதிரியான நிலைமையில் அவர் இருக்கார். இப்போ இவர் விடுதலையாகி வெளியே வாரார். வந்து கொஞ்ச நாள் இங்கே வெளியில் இருக்கார். அப்போது விஷ்ணு லீலி அப்படின்னு ஒரு மராட்டிய குரு, அவர் வந்து இவரை சந்தித்து இவருக்கு வந்து ஒரு உபதேசம் ஒன்று சொல்கிறார். மௌனம்தான் ரொம்ப மேன்மையானது, நீ மௌனத்தை கடைப்பிடி. மௌனம் வந்து எப்படின்னா, உனக்கு வந்து உனக்கு கையில் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், வருடக்கணக்காகும். நீ அதை வந்து கடைப்பிடிச்சி உனக்கு வசப்பட்டுட்டுனா உனக்கு எல்லாமே லேசாக இருக்கும். எண்ணங்கள் வெளியே இருந்து வரும்போது நீ அதை அடக்க தெரியணும் அப்படின்னு அவர் ஒரு சோதனைக்கு கொடுத்துருப்பார். சரின்னு சொல்லிவிட்டு அரவிந்தர் அதை ஏற்று நடத்துவார். அது 3 வருஷம் ஆகும்னு சொன்ன அந்த மௌனம் வந்து ஒரே நாளில் அவருக்கு கைவசப்பட்டுட்டு அந்த 3 நாளில் 30 வருஷ சாதனையை அவர் நிறைவேற்றிட்டார். இது அவரை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போச்சு. திரும்ப ஒரு சோதனை ஏற்படும் போது இவரை ஒரு வெடிகுண்டு வழக்கில் இவரை சிக்க வச்சு இவரை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஜெயிலில் இருந்து இருக்கும்போது பார்த்தா இவருக்கு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீ வந்துரு, நீ இங்கே வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும், அதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்கு. சரின்னு பார்த்துட்ருக்கையில் இவர் சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர், அவர் தான் இதில் வந்து வக்கீலாக இவருக்காக வாதாடுவார். இப்போ வக்கீல்கிட்ட விவரம் சொல்லணும் அப்படின்னு இவர் வாயை திறந்தா உள்ளே இருக்க குரல், நீ வாயை மூடு, நான் சொல்லிக்கிடுவேன் அப்படிங்கு சொல்லி அவர் அந்த உள்ளே இருக்க குரல் சொல்கிற மாதிரியே சித்தரஞ்சன் தாஸ் வாதாடி இவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்றாரு.
கொடுத்தப்புறம் அந்த குரல் சொல்லுது, நீ இனிமேல் இங்கே கல்கத்தாவில் இருக்க வேண்டாம், சந்திரநாகூர் போ அப்படிங்கார். சந்திரநாகூர் வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. உடனே இவர் ராவோட ராவா தப்பி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவரும் சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. போய் அங்கே இருக்காங்க. அங்கே இருந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது திரும்ப அந்த குரல், நீ பாண்டிச்சேரிக்கு போங்க. உடனே இவர் பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. இதற்கிடையில் இது வந்து நடந்தது எல்லாமே 1910. 11 வந்து அதுக்கு இவர் கல்யாணம் ஆயிடுது. மிர்னாளினி தேவிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த அம்மா கல்கத்தாவில் தான் இருக்குது, அவங்க வந்து அவர் பரோடாவில் இருக்கார். இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போது வந்து நம்ம ஆன்மீக சாதனை அது எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம புதுச்சேரிக்கு வந்துட்டோம். அப்போ நம்முடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டணும்ல அப்படின்னு மனைவிக்கு லெட்டர் போடுறாரு. நான் இந்த மாதிரி ஆன்மீக இதில் இருக்கேன், நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னா நீங்கள் வந்து என்னோட ஆன்மீகத்தில் ஈடுபடு அப்படின்னு, உனக்கு விருப்பம் இருந்தால் வா அப்படின்னு லெட்டர் போடுறாரு. அவங்க மனைவியும் போவோம் அப்படின்னு கிளம்பும்போது அப்போ வந்து அங்கே பிரபலமாக ராமகிருஷ்ணன் முக்தி அடைஞ்சி அவரோட மனைவி சாரதா தேவி வந்து அங்கே பிரபலமாக கல்கத்தாவில் இருக்காங்க. இவ போய் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கி தன்னோட கணவனை பற்றி சொல்கிறாங்க. சரி, அவருக்கும் நல்ல இது கிடைக்கும், உனக்கு சீக்கிரமே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா சாரதா தேவி வாழ்த்தி அனுப்பிட்டாங்க. இவர் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த அவங்களுடைய மனைவி மிர்னாளினி தேவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இந்த விடுதலைங்கிறதுக்கு அர்த்தம் அவங்களோட இறப்பாக போயிடுது. இங்கே அரவிந்தருக்கும் ஒரு கட்டு விட்டுட்டு இவர் அதுக்கப்புறம் தன்னுடைய யோக சாதனையில் முழுமையாக ஈடுபடுதார். ஆனால் இவர் ஒரு முழு நேர இலக்கியவாதி. இவர் வந்து வேறு எதுலேயும் போகாட்டால் ஒரு பெரிய இலக்கிய கர்த்தாவாக வந்திருப்பார். ஒன்று அவர் வந்து அங்கே இருக்கும்போது அன்னை, இப்போ அன்னைன்னு சொல்லப்படுற மிர்ரா ரிச்சர்ட்ஸும் அவரோட கணவர் பால் ரிச்சர்ட்ஸும் 2014 புதுச்சேரிக்கு வராங்க. புதுச்சேரிக்கு வந்து அரவிந்தரை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிருது, இவர் தான் என்னுடைய குரு, இவர் தான் என்னுடைய கனவுல வந்துட்டு இருந்தவர், இவர் தான் கிருஷ்ணரோட அவதாரம் அப்படிங்கிறத அன்னை உணருதாங்க. அரவிந்தரும் 2 பேருக்கும் அந்த இந்த யோக சாதனையை வந்து பயிற்சியை கொடுத்தா அதை வந்து அன்னையை ஏற்றுக்கிடுதாங்க. அவரோட கணவரால் அது ஏற்றுக்கிட முடியலை. உடனே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கியிருந்தார். அப்போது அரவிந்தர்கிட்ட அன்னை சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய கருத்துக்கள் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நம்ம பத்திரிகையில் எழுதி வெளியிடணும் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு ஆர்யா அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். 1914 ஆரம்பித்தா அதில் வந்து என்ன பிளான்னா, அரவிந்தர், அன்னை, அவரோட கணவர் பால் ரிச்சர்ட்ஸ் 3 பேரும் எழுதணும் அப்படிங்கிற பிளானில் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து உலக யுத்தம் ஆரம்பித்த உடனே இவங்க அன்னையால் இங்கே இருக்க முடியலை. அவங்களும் அவங்க கணவரும் ஃப்ரான்ஸ் திரும்பியிருக்காங்க. அப்புறம் இவர் மட்டுமே இதை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட உலக புகழ்பெற்ற 5 புத்தகங்கள் அதை வந்து 5 வருஷத்தில் 14 ஆரம்பித்ததை 14 கடைசியிலேருந்து 20க்குள்ளே இந்த 5 நாவல்களையும் எழுதி முடிச்சிட்டார். இது வந்து உலக அளவில் பேசப்படுறது. லண்டன் டைம்ஸில் போட்டிருக்காங்க, இதுவரை வெளிவந்த நூல்களில் இதை மாதிரி சிறப்பான நூல் கிடையாது. இந்த நூல்களை நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மகான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாராட்டி அந்த நூல்களை பற்றி எழுதியிருந்தாங்க. இதை இவர் தன்னந்தனியாக தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தார். பிறகு திரும்ப அன்னை வந்த உடனே அவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டு இவர் யோகா இதுக்குள்ளே இறங்கிட்டார். முழுமையான யோகம் அப்படிங்கிறது இவரோட இது. அது என்னது அப்படின்னு பார்த்தா, யோகத்தில் பல விதம் இருக்குது. யோகி, முதல்ல சாதகர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யோகி, முனிவர், ரிஷி, இப்படி வரும். அடுத்தது அவதாரம். இது அவங்க தன்மைக்கேற்ப இருக்கும். இதில் வந்து இவர் வந்து அவதாரம் அரவிந்தர். ஆனால் அப்புறம் தன்னை அவதாரம்னே அவர் உணரலை, அப்படி இருக்கார். அதே மாதிரி யோகத்துலேயுமே மேல் கொண்டு போகும்போது ஒவ்வொரு உலகமாக இருக்குது. இதில் வந்து தெய்வ உலகம் வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா, தெய்வ உலகத்தில் வந்து அவரோட அருளை நம்ம கிடைக்கும்போது நாம் வந்து முக்தி அடைவோம். அதில் முக்தி அடைஞ்சிட்டோன்னா நம்முடைய ஆன்மாவுக்கு விடுதலை, அவ்வளவுதான். அது உலகத்துக்கு பயன் கிடையாது. இது அரவிந்தர் ஏற்கலை. நான் மட்டும் முழுமையடைகிறதுக்கு நான் எதுக்காக இது வேலையை பார்க்கணும்,
எனக்கு அப்போ வந்ததை ஏற்றுக்கிடலை இவர். ஏற்றுக்கிடலைன்னா அது வந்து இவருக்கு முக்தி வராது. அப்போ இவர் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்படியாக தான் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தான் அன்னைகிட்ட சொல்கிறாரு. ஒன்று அன்னையும் ஏற்றுக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து இதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. தெய்வ உலகத்துக்கு போகும்போது அன்னை கேட்காங்க, சிவபெருமானையும் கிருஷ்ணரையும் பார்த்து, இப்போ மகாவிஷ்ணுவையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் ஏன் நம்ம அரவிந்தரோட உடலுக்குள்ளே வந்து அவரை சீக்கிரம் மேன்மை அடைய செய்யக்கூடாது, நீங்களும் இந்த இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு. சிவபெருமான் சொல்லிடுறாரு, நான் மனித உடலில் நான் பிறவி எடுக்கிறதில்ல, ஒரு முழுமையான யோகம் எடுக்கட்டும், யோகம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம்னு அவர் சொல்லிடுறார். கிருஷ்ணர் வந்து சரின்னு சொல்லிட்டு அரவிந்தரோட உடலுக்குள்ளே போகிறார். போய் ஒன்று சேர்றதை அன்னை வந்து அவங்க கண்ணால் பார்க்காங்க. இதை அரவிந்தர்கிட்ட அன்னை சொல்லும்போது அரவிந்தர் சொல்கிறாரு, இதை நான் வந்து விரும்புகிறது கிடையாது. ஏன்னா தெய்வங்களின் வரையறைக்குள்ளே நான் வந்து இருக்கிறதுக்கு விரும்பலை. நம்முடைய அளவு என்னங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளுடைய எய்மை நோக்கி நம்ம போகிறோம். நம்ம உலகம் மேம்படுறதுக்காக இதுக்கு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தன்னுடைய யோக சாதகத்தை வச்சு இந்த உலக போரை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு அவர் பார்த்தார். ஆனால் அது முடியாது, நம்மளை மீறின நிலை, அது நடந்தே தீரும் அப்படின்னு வந்த உடனே தன்னுடைய யோகத்தினுடைய பலன்களை பூராவுமே நேச நாடுகளுக்கு கொடுத்தாரு. கொடுத்து யுத்தத்தை சீக்கிரம் முடிவடைய வச்சார். அத்தகைய மகான் அவர். நாட்டு உலக மக்களோட நலன் தான் அவருக்கு மெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் போகும்போது அதுக்கும் மேலே சத்தியலோகம், பிரம்மலோகம்னு 2 இருக்குது. இதில் வந்து சத்தியலோகத்தை தாண்டி பிரம்மலோகத்துக்கு மகான் அரவிந்தர் போயிட்டார். அப்போ எல்லாமே இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு உதாரணமாக அன்னையே சொல்லுவாங்க, ஒரு பெரிய புயல், மழை, காற்று, சூறாவளி காற்று பாண்டிச்சேரியை தாக்குது. எல்லா இடமும் தண்ணி, மழை தண்ணி, வெள்ளம்னு இருக்குது. அப்போது அரவிந்தர் மேலே ரூமில் இருக்கார். கதவை பூட்டிடுவோம், இல்லைன்னா ரூமுக்குள்ளே தண்ணி போயிடும் அப்படின்ட்டு அன்னை வந்து மேலே போகிறாங்க. போய் ரூமுக்குள்ளே பார்த்தா அரவிந்தர் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ரூமுக்குள்ளே பூரா அமைதி. ரூமுக்கு வெளியே ஜன்னல் வழியாக பார்த்தா அங்கேயும் அமைதி. ஏன்னா பஞ்சபூதங்களும் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த விதமான புயல், மழை, வெள்ளம், காற்று எதுவுமே அந்த ரூமில் இல்லை. இவர் அமைதியாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கார். இது எல்லாம் தெரிஞ்ச அன்னைக்கே இது ஒரு பெரிய திகைப்பை உண்டு பண்ணிட்டு நான் அசந்து போயிட்டேன் அப்படின்னு மதர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இது அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் எல்லாத்தையும். அப்புறம் இவர் வந்து சத்தியலோகத்துக்குள்ளே, பிரம்மலோகத்துக்குள்ளே போயிட்டார். சத்தியலோகத்தில் இருந்து பிரம்மலோகத்துக்கு போனவுடனே பூரண யோகம் இவருக்கு கிடச்சிட்டு. இது கிடைச்சது வந்து 1950. கிடச்சிட்டுன்னா இவர் அதை ஏற்றுக்கிட்டு இவர் வாழலாம். இன்னொரு இது என்னென்னா, அது வந்து அதனால மக்களுக்கு பலன் கிடையாது. இவர் ஏற்றுக்கிடாமல் இதை வந்து சூக்கும ரூபத்தில் இவர் வந்து தன்னுடைய உடலை விட்டுட்டாருன்னா சூக்கும ரூபமாக இருந்து நம்ம மக்களுக்கு அந்த இதை பரப்பலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு தனியே தேவையில்லை, நான் வந்து சூக்கும ரூபமாக இருந்து நான் இதுக்கு என்னென்னு செய்ய பார்க்கேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு 1950 டிசம்பர் 5 அவர் வந்து முழுமையடைகிறார், முக்தி அடைகிறார். முக்தி அடைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அன்னைக்கு தோணுது, அன்னையோட கண்களுக்கு பேரொளி, பெரிய வெளிச்சம், அது வந்து இந்த உலகம் பூரா நிரம்பி நிற்கி. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க இருட்டு அந்த ஒளியை முழுங்குது. அது அன்னை கண்ணுக்கு தெரியுது. அப்போ தான் அவங்க நினைக்காங்க, அரவிந்தர் சொல்லுவார், இதை வந்து நான் இப்படி விட்டேன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆகும் இது கிடைக்கிறதுக்கு. நான் வந்து இப்படி போயிட்டேன்னா ஒரு 300 வருஷத்துக்குள்ளே நாட்டுக்கு கிடைக்கும், இது கிடைச்சிரும். என்ன மாதிரி ஒரு 13 பேர் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி முழுமையை அடைஞ்சால் அடுத்த நிமிஷமே நம்ம இந்த இதை பூரா போக்கிடலாம், உலகத்தை பூரா நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு அரவிந்தர் சொல்லியிருப்பார். இது அன்னைக்கு தெரியுது. அரவிந்தரை பார்த்தா அரவிந்தர் உடல் வந்து அப்படி ஜொலிக்கி, ஒளின்னா அப்படி ஒரு வெளிச்சம், தகதகன்னு மின்னுது. தங்கத்தில் மின்னுற மாதிரி, வைரம் ஜொலிக்கிற மாதிரி அவரோட உடல் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் சாரையாக வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு வராங்க, வந்து கும்பிட்டு போகிறாங்க. இந்த ஒளியை அவங்களுக்கு கிடைக்கி அப்படி மின்னிக்கிட்டு இருக்கு. மொத்தம் 3 நாள் அப்படி அந்த மின்னிக்கிட்டே இருந்தது உடல். 4வது நாள் தான் குறைய ஆரம்பிச்சது. 5வது நாள் தான் அரவிந்தரை அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஒளிக்காக அவங்க அப்படி வச்சுருந்தாங்க. 5வது நாள் உடலை அடக்கம் பண்ணாங்க.
சமாதி வந்து இன்றைக்கி ஆசிரமத்தில் இருக்குது. ஆனால் இவர் சூக்கும ரூபமாக இன்றைக்கும் பிரம்மலோகத்தில் இருக்கார். அங்கே இருந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையானது செய்யறதும் இல்லாமல் அன்னைக்கு வந்து அவர் அன்னை இந்த இதை விட்டு முக்தி அடைய போகிறோன்னே தன்னுடைய யோக சாதனைகள் தன்னுடைய இது எல்லாத்தையுமே அன்னைக்கு முழுமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு கொடுத்த மாதிரி அவ்வளவுமே கொடுத்துட்டாரு. அது போக அன்னையை வழிகாட்டிக்கிட்டு இருக்கார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிறையில் இருக்கையில் ஒரு கிருஷ்ணர் வந்து என் கூடவே இருந்தார். கிருஷ்ணர் எனக்கு நிறைய குரல் கொடுத்துட்ருக்கிறது, வழி நடத்துகிறது எல்லாம் கிருஷ்ணர். அதே மாதிரி ஒரு 15 நாள் விவேகானந்தர் வந்து என்னை அருகிலேயே இருந்து எனக்கு இந்த யோக சாதனைகளை என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத எனக்கு வந்து குருவாக இருந்து எனக்கு பாடம் நடத்தினார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி சகோதரி நிவேதிதை விவேகானந்தரோட சிஷ்யை, அவரும் இவங்க அரவிந்தரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க, தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குரு இவங்க அன்னைக்கு வந்து அரவிந்தருக்கு நிகரான சக்தி, இன்னும் சொல்லப்போனால் அரவிந்தரை விட அதிகமான சக்தியை அன்னைக்கு கிடச்சிது. அது கொடுத்தது அரவிந்தர். அதுக்கு தேவையான உதவிகளை அவர் செஞ்சார். இவர் 50ல் இவர் முக்தி அடைஞ்சார். 59ல் அன்னை வந்து இதே சத்தியலோகத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே அரவிந்தரை சந்திக்காங்க. அரவிந்தர் இங்கே நேரில் இங்கே ஆசிரமத்தில் இருக்கையில் அவங்க எப்படி பார்த்து பேசுனாங்களோ அதே மாதிரி அவங்க சத்தியலோகத்தில் வச்சு பார்த்து பேசுனாங்க. அவர் நிறைய இது யோசனைகள் சொல்லுவார், எப்படி எப்படி நடக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பூரா அவர் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு பக்கபலமாக அரவிந்தர் இருந்தார். இன்றைக்கி அன்னையும் அரவிந்தரும் சேர்ந்து பக்கபலமாக நமக்கு இருக்காங்க. 2 பேருமே இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஆசிரமத்தில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அரவிந்தர் வந்து தன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் உலக முன்னேற்றத்துக்காகத்தான் அவர் பாடுபட்டார். நாமளும் அந்த அவருடைய வழியில் இருந்து நடந்துக்கிடணும், அவரோட புகழை உணர்ந்து வணங்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.